உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். தொடர்ந்து ஒவ்வொரு மாதம் எனக்கு எப்படிலாம் இருக்குன்ற மாதிரி நிறையா ராசி பலன்கள் பார்த்துக்கிட்டே வரோம். நீங்களும் நிறைய ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. அதை தொடர்ந்து இந்த வருடம் 2026 வருடம் பிறக்கவிருக்கக்கூடிய பராப வருட தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, மாச பலனை தாண்டி இந்த வருஷ பலன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, அதுவும் தமிழ் புத்தாண்டு ரொம்ப முக்கியமா அப்படின்னு பார்த்தா 100 விழுக்காடு என்னை பொறுத்த வரைக்கும் ஆமாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆங்கில புத்தாண்டு அப்படின்றதுலாம் சும்மா, தமிழ் புத்தாண்டு தான் அக்யூரேட்டாக என்ன நடக்க போகுது, உலகம் எப்படி இருக்க போகுது, நமக்கு என்ன மாதிரியான வாழ்வியல் இருக்க போகுது. ஏன்னா சூரியனுடைய பயிற்சியை வைத்து தான் நம்ம மாத பலன்கள் கணித்துட்டே வரோம் இல்லையா? அப்போ சூரியனுடைய நகர்வு இந்த 12 மாதங்களுக்கும் 12 இடங்களுக்கு போயிட்டு வர்றது தான் ஒரு புத்தாண்டு முடியக்கூடிய கால அளவு. அப்போ தமிழ் புத்தாண்டின் வழி நம்ம கணிக்கக்கூடிய கணிப்பு அப்படின்றது மினிமம் ஒரு 30லேருந்து 40 விழுக்காடு நமக்கு ஒத்துப்போவதாக இருக்கும். மற்றவையெல்லாம் உங்கள் சுயஜாதகம் தான் இம்பேக்ட் பண்ண போகுது. ஸோ கோச்சாரத்தெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் செய்ய போகிறது, என்ன மாதிரிலாம் இருக்க போகுது, இந்த ஒரு வருடம் நான் நினச்சதெல்லாம் வாங்கிடுவேனா அப்படின்னு வாங்க பார்க்கலாம். இருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பராப வருடம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுதுன்ற மாதிரி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும், உங்களுக்கும் தெரியும் இல்லை, என் மனசுக்கு மிக பிடித்த மகர் ராசினியர்களுக்கு இந்த 2026 வருட பராப வருடம் என்ன பண்ண போகுது, நினச்சதெல்லாம் நடக்க போதா, போதுன்ற அளவுக்கு வாங்கியாச்சு, கொஞ்சம் நல்லது அப்படியே எட்டி பார்க்க ஆரம்பிக்குது தான் மேடம், ஆனால் நம்பலாமா, திரும்ப தள்ளி விட்டுறாது இல்லை அப்படின்ற மாதிரியே இந்த வீடியோவை பார்க்க வந்திருந்தீங்கன்னா, எஸ், 100க்கு 150 விழுக்காடு அல்டிமேட்டா யாருக்கு இருக்க போகுதுன்னா மகரத்துக்கு தான் இருக்க போகுது. மகரம் சிகரம் ஏறப்போகிறது. ஒற்றை வார்த்தையில் நம்ம பதில் சொல்லணும். இந்த தடவை நான் கவலையே பட வேணாம். இத்தனை நாளாவது மகரத்துக்கு அப்படியே ஒன்றும் இல்லப்பான்னு கூப்பிடணும். இந்த சூப்பர்ப்பா, கில்லி மாதிரி அடிக்க போறப்பா, சொல்லி அடிக்க போறேன். நினைச்சது நினைக்காது, நினைச்சிட்டு இருக்கிறது, நினைக்க போறது, அவன் நினைக்கிறது எல்லாமே நடக்க போகுது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு. ஆரம்பிக்கும் போதே அல்டிமேட்டுங்க. ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்துல ஸ்தானபலம் வாங்கி அமர்ந்திருக்கிறார். வேற ஏதாவது வேணுமா என்ன? 19-25க்கு மேலே மகர ராசிக்காரங்களை கையில பிடிக்க முடியாது, அவ்வளவுதான். வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்ட போறீங்க. 7ஆம் இடத்தில் குரு அமர்ந்து சமசப்தமா பார்வையா உங்களை பாக்குறாரு. வேற என்ன வேணும்? 2ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை கிடைச்சிட்டே இருக்கு. ஓகே, 3ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை, ராசி நாதனை 3ஆம் இடத்துல இருக்க குரு பார்த்து சுபத்துவப்படுத்த போறார். முயற்சிகள் எல்லாம் படுத்தம். 3ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறதே சூப்பர். உண்மையே சொல்லுங்க, மனசாட்சி இல்லாம ஒரு 2-3 மாசமா நல்லா தான் இருக்கீங்க மகர ராசிக்காரங்க. போய் சொன்னா வாயில புண்ணு வந்துடும். நானும் சொல்லிட்டு போன வீடியோல இன்னும் நல்லா தான் இருக்கீங்க. இன்னும் இதெல்லாம் பத்தாது, வெறும் டீசர் தான். இன்னும் ட்ரைலர் இருக்கு, மெயின் பிக்சர் இருக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு அப்புறம் என்ன, நிம்மதியா இருக்க போறீங்க. கிடைக்காத ஒரு விஷயம் மகரத்துக்கு நிம்மதி, அது கிடைக்க போகுது. 15, 16, 17 28 வருஷத்துக்கு அப்புறம் நல்லா இருக்க போறீங்க. மேடம் எனக்கு வயசே 15 தான் ஆகுது அப்படின்னா என்ன பண்றது, 15 வருஷமா கஷ்டப்பட்டு இருப்ப, அதுல இருந்து வெளில வர போறீங்க. வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மகரத்துக்கு காத்துட்டு இருக்கு. 1, 2, 3 நான் எதை சொல்றது எதை விடுறதுன்னு தெரியாது. ராஜ உணவுல அமர்ந்த பிச்சைக்காரன் எப்படி தவிப்பானோ அந்த மாதிரி எந்த பாயிண்ட் சொன்னா மகர ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இருக்கு எனக்கு இப்போ. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஏதாவது ஒரு பிளானட் ஓகே. ஏன்னா சனி போகும்போது கொடுத்து விட்டு தான் போவார். அதுவும் ராசிநாதன்னா இப்படியே வச்சு அடிக்கிறதுன்ற அளவுக்கு உங்களை நிறைய பக்குவப்படுத்திருப்பாரு, நிறைய இழப்புகளை கொடுத்துருப்பாரு. வயது தகுந்த மாதிரி எங்க அடிச்சா வலிக்கும் அவனுக்கு தெரியும் இல்ல. நிறைய வேலையை பிடிங்கிருப்பாரு, காசை பிடிங்கிருப்பாரு, ரிலேஷன்ஷிப்பை பிடிங்கிருப்பாரு, கடனை, எல்லாத்தையும் பண்ண மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை இந்தான்னு திரும்ப ரிட்டர்ன் கொடுப்பார். எனக்கு நான் போதுன்ற கான்ஃபிடென்ட்டை கொடுப்பார். செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதீதமா இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு. ஏப்ரல்ல இருந்தே நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுவும் இன்னும் சொல்ல போனா மே மாசம்லாம் வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா, திருக்கணிதப்படிதான் ஜூன் மாசம், வாக்கியப்படி மேலேயே குரு வர ஆரம்பித்திருவார். 6இல் குரு ஊரில் பகைன்னு பேரு. ஊர்ல பகையா இருந்த மகர ராசிக்காரங்க 7ஆம் இடத்துல உட்கார்ந்தப்புறம், 7ஆம் இடமே சமுதாயம், சொசைட்டி, பார்ட்னர்ஷிப். கல்யாணம் ஆகாத மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் கல்யாணம் நடந்தே தீரும். வேற திருமணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, கண்டிப்பாக இது நடக்கும். அதுவும் உங்க மனசை புரிஞ்சுக்கக்கூடிய ஆட்களாக கிடைப்பார்கள். என்னை எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டு இருக்கக்கூடிய என்னோட ஸ்பௌஸ் மாறுவாங்களா, கண்டிப்பா மாறி உங்களுக்கான ஒரு அந்யோன்யம் அதிகரிக்க போகிறது. இடம், வீடு, மனை, வண்டி, வாகனம் எல்லாம் வாங்க போறீங்க. குரு பார்க்கக்கூடிய பார்வை அவ்வளவு அதிக பார்வையா இருக்கு. லாபத்தை குரு பார்க்குறாரு, வேற என்ன சாமி வேணும், சூப்பரா இருக்கீங்க. குரு 7ல் உட்காந்து சமசப்தமும் உங்களை பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் எதிராளிக்கான ஒரு பலம் நிற்கும். இதுவரைக்கும் யாரெல்லாம் உலகத்துல அப்படி இருக்காங்களோ அவங்களுக்கு போய் நிற்பீங்க, டஃப் கொடுப்பீங்க. எல்லா திறமையும் இருந்தும் காட்ட முடியலன்னு தவிச்ச மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய திறமை வெளிப்படும். பார்ப்புகளை வைக்க போறாங்க, வேர்ல்டு ஃபேமஸ் ஆக போறீங்க மகர ராசிக்காரங்க. என்ன ஆனாலும் சரி, எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றி தான்.
அதுவும் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் அதுக்கப்புறமா செப்டம்பர் அக்டோபருக்கு மேலே ராகு வேற வந்து உட்காந்துருவான். சொந்த தொழிலில் ஈடுபடுவீர்கள். லோன் கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல, பெண்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். நல்லவே எல்லாம் கூடி வரும். டைம் இருக்காது, வீடியோ பார்க்கவே டைம் இருக்காது மகரத்துக்கு. அப்புறம் எங்க மற்றதெல்லாம் நல்லதுதான். நீங்கள் பிஸியானீங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பி. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை எல்லாமே நல்லது நடக்க போகுது. நிறைய பேருக்கு இடம் வாங்கணும், என்ன ஆனாலும் சரி இந்த தடவை 1 கிராம் தங்கமாவது வாங்கி வைப்பீங்க. நிறைய கெட் டுகெதர் போவீங்க, நிறைய வந்து சொந்த பந்தங்களோட நிகழ்ச்சியில் கலந்துப்பீங்க. உங்கள் மீதான மதிப்பு உயரும். வீட்டில் இருந்த பிரச்சனை சரியாக போகும். மனசில் இருந்த முதல்ல மனசு சரியாகும். போட்டி ஆட்டி படைச்சிட்டு இருந்து ஏண்டா வாழ்கிறோன்ற அளவுக்கு உங்களை தள்ளி விட்ட வாழ்க்கை எப்படி வாழ்கிறான் பாருன்னு அடுத்தவன் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு வாழ போகிறீங்க. நிஜமாக நம்புங்க சாமி, சூப்பராக இருக்க போகிறீங்க. எதெல்லாம் வேணும் வேணும் வேணும்னு கேட்டிங்களா, இந்தான்னு பிரபஞ்சம் கொடுக்க போகுது மகர ராசிக்காரர்களுக்கு. அதுக்கப்புறம் எகெயின் குரு 8ல் வந்து உட்காருவார் செப்டம்பரில் அதிச்சாரமா. பரவாயில்ல, குரு நல்லது பண்ணுற பிளான்ட்ல அவர் 8ல் போகிறது நல்லது தான். திடீர் அதிர்ஷ்டத்தை கிரியேட் பண்ணுவார். அவர் பார்க்குற அமைப்பு இன்னுமே மேஷத்தை பார்ப்பாரு. கண்டிப்பாக வீடெல்லாம் வாங்கிடுவீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவீங்க, இடத்த வாங்கிடுவீங்க. சுயம் இயங்கும். 10 பேரை போட்டு வேலை வாங்குற அளவுக்கு மகர ராசிக்காரங்க உயர்வீர்கள். இப்பயே உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்கும், ஒரு வேலை பார்க்கலாமா, எக்ஸ்ட்ரா இன்கம் வரதுக்கு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு. கண்டிப்பாக நடக்கும். யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்துட்டு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து கம்பெனி வச்சுட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து கேமரா ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் சினிமா ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கீங்களோ, வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கு சூப்பர். டே டு டே வேலை பார்க்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி, வேணாம் விட்டுருங்க, மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உங்கள் உழைப்பாளர் இடத்துலேருந்து அடுத்த மேக்குள்ளே உங்கள் வாழ்க்கையை எடுத்து பாருங்க. அப்படி அப்கிரேட் ஆகி நிற்பீங்க. வீடு கட்ட முடியல, பாதிலே நிற்கிது, ஒழுகுதுன்னு சாரம் போட முடியல, வீடு கட்டுவீங்க. ஒரு வேலை கிடைக்கல, 2 வேலை கிடைக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும். வருமானம் இல்லைன்னு நினைக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு வருமானம் தேடி வரும், வாய்ப்புகள் தேடி வரும். அலைச்சல், ரொம்ப அலைச்சலுங்க, அலைச்சல் அதிகரிக்கும். 3ஆம் இடத்துல ராசிநாதன் இருந்தால் நிறைய டிராவல் பண்ண வச்சுக்கிட்டே இருப்பான். நிறைய கம்யூனிகேஷன் கிடைக்கும், நிறைய டேட்டா என்ட்ரி கிடைக்கும். ஒரே ஒரு தடவை காவல் தெய்வத்தை பிடிச்சிக்கோங்க. ஏதாவது முனீஸ்வரி மாதிரி, கருப்பசாமி மாதிரி, காளி மாதிரி, காளியை பிடிச்சிக்கோங்க. இந்த வருஷம் ஜெயிச்சிடுவீங்க மகர ராசிக்காரங்க. அப்போ மட்டும்தான் இந்த தடவை ஆத்மார்த்தமான தெய்வம் காளி தான். இது வரைக்கும் அகர காளியை பாருங்க, வளைஞ்சிருந்த வாழ்க்கை நடந்துரும்னு சொன்னேன். இந்த தடவை டேரெக்டாக உங்கள் வீட்டு பக்கத்தில் கூட காளியை பார்த்துட்டு வாங்க. ஏதாவது முத்து மாரியம்மன்ற பேரில் கோவில் இருக்கான்னு பாருங்க, போய் பால் கொடுத்துட்டு வாங்க. எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்க. தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதெல்லாம் சுக்கிரன் சந்திரனுடைய சேர்க்கை. 17-18 தேதிக்கு அப்புறம் போய் உட்காருவார். வைகாசி மாதம் வாய்ப்பு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க, உங்களுக்கு மட்டும் சொல்லித்தரேன், யாருக்கும் நான் சொல்லலை. வைகாசி மாதம் வாய்ப்பு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க பெண்களாக இருந்தால் இன்னும் விசேஷம். போயிட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல முத்துமாரியம்மன் கோவில் இருந்தால் அங்கே பால் கொடுத்துட்டு வாங்க. முடிஞ்சா தண்ணீர் தானம் பண்ணுங்க. வருமானம் தாறுமாறாக இருக்கும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு. நல்லவையெல்லாம் கூடி வரப்போகுதுப்பா. நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நெகட்டிவாக இருந்தால் தானே அப்படிப்பா இப்படிப்பான்னு பூசணும். யாரெல்லாம் கேவலப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் இது உருப்படாதுன்னு சொல்லி மட்டம் தட்டினாங்களோ, உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு உங்களை வந்து அடிப்பணிய வைத்தார்களோ, அத்தனை பேர் முன்னாடியும் அசால்ட்டாக விஸ்வரூபம் காட்டுவீங்க. இந்த தடவை சொல்ல மாட்டீங்க, செய்வீங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக வாங்கியிருக்கு சனி. இந்த தடவை நீங்கள் சொல்லக்கூடிய சொல் மந்திர சொல்லாக இருக்கும். 2ஆம் இடத்துல ராகு வேற இருக்கான். என்ன பேசினாலும் கொஞ்சம் வார்த்தையில் மட்டும் கவனமாக இருக்கணும். பல்லு பிரச்சனை வரும், கண்ணு பிரச்சனை வரும், அதுதான் மகரத்துக்கு. அதை மட்டும் பார்த்துக்கணும். பல்லு சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு பிரச்சனை, கண்ணு சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு பிரச்சனை, கிட்னியில் ஏதோ ஒரு பிரச்சனை, நரம்புகள், கால் நரம்பு இழுக்கிறது, இது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் மகரம். மற்றபடி எல்லாமே சூப்பர். நிறைய குதிரை பார்ப்பீங்க இந்த தடவை, அங்கங்கே புத்து பார்ப்பீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ராஜயோகம் தான். திடீர்னு ஃபோனில் குதிரை தெரியும், எங்கேயாவது போகும்போது பார்த்துருக்கவே மாட்டேங்க, அடுத்தவங்களுக்கு உங்கள் கண்ணில் மட்டும் புற்று தெரியும். அதுவும் செப்டம்பருக்கு மேலே ராகு தலைக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அம்பிகை எப்படி ஆட்கொள்வாள். ரொம்ப நல்லா இருக்குங்க மகரத்துக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம், ஏன்னா 3ஆம் இடம் ராசிநாதனே காவல் தெய்வம், அவர் போய் மோட்ச வீட்டில் உட்காந்துருக்காரு. சரியா? அப்போ இது வரைக்கும் கருமா ரீதியாக நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்கள்ல, அந்த கருமா களைய போகுது. ரொம்ப நான் சூச்சகமாக எடுத்து சொல்கிறேன். இதுதான் என் வினைப்பயன், இதுதான் என் பிறவி பயன், இதுதான் என் தலையெழுத்துன்னு வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் மாறி தலைவிதி இனிக்க போகிறது மகராசிக்காரர்களுக்கு. ரொம்ப நல்லா இருக்குப்பா, கவலைப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. வேலையெல்லாம் விட்டுட்டு வெட்டியாக இல்லாமல் ரீல்ஸ் பார்க்காம தயவு செஞ்சு வேலையை பார்க்குற வழியை பாருங்கள். நம்மளுக்கு நேரம் இல்லை, ஜெயிக்கணும், ஜெயிச்சே காட்டணும். சரியா? சொல்லக்கூடாது, செய்யணும், செஞ்சிடணும். அதுதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மகர ராசிக்காரங்க. எல்லாத்துலேயும்
கோடீஸ்வரன் ஆகக்கூடிய வாய்ப்பு இத்தனை ராசிக்காரில் யாருக்கு இருக்குன்னா மகரத்துக்கு தான் உண்டு. சொந்த தொழில் என்ட்ரி ஆகிய தீர்வுகள். அதற்கு ராகு அனுகிரகம் பண்ண போறாரு. சுக்கிரன் அதற்கான வலு சேர்க்க போகிறார். ராசிநாதன் உறுதுணையாக இருக்க போகிறார். குரு தன்னுடைய கடாட்சத்தால் உங்களை மேன்மையடைய செய்ய போகிறார். ஒட்டுமொத்த பிளானும் நல்லா இருக்க போகுது. எதை பத்தியும் கவலைப்படவே வேண்டாம். பேச்சில் மட்டும் நிதானமா இருந்தா போதும். யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசிடாதீங்க. அது பண்ணீங்கன்னா கர்மாவை சந்திச்சுப்பீங்க. அண்டர் எஸ்டிமேட் பண்ணாம உங்க வேலையை பார்த்துட்டு போகக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இனிதே மலர காத்திருக்கிறது. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பரா படிப்பீங்க. நிறைய மகர ராசிக்கார பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அவங்க சூப்பரா படிப்பாங்க. அவங்க யாராவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தா ஜெயிப்பாங்க. நிறைய பேர் ஃபாரின்ல போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு இந்த தடவை மகர ராசிக்கார பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு. இல்லை ஃபாரின்ல இருக்க பிள்ளைங்க நீங்க போய் பார்த்துட்டு வரதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு. பிள்ளைகள் மூலமாக இந்த பிரச்சனையில இருந்து வெளில வந்துடுவீங்க. குழந்தையே பிறக்க மாட்டேன், இந்த தடவை குழந்தை பிறக்கும். கல்யாணம் ஆகாத மகர ராசிக்கார என்ன புரிஞ்சுக்கல, விட்டு போயிட்டாரு, போயிட்டு போறாங்க. புதுசா ஒரு ஆள் வருவாங்க, உங்களை தங்க தட்டில் தாங்குற மாதிரியான ஆள் கிடப்பாங்க. கவலைப்படாதீங்க, குரு கொடுப்பார். ஏன்னா குரு நல்ல இடத்துல இருக்கும்போது குரு இருந்த இடத்த பால் பண்ணுவார். பண்ணிட்டு போட்டுமே, பார்க்குற இடம் 7ஆம் இடம் நல்லா தானே இருக்கு. ஒன்று போய் இன்னொன்று வரணும்னு விதி இருக்கக்கூடிய மகராசிக்காரர்களுக்கு அந்த வரக்கூடிய இன்னொன்று நல்ல விதியாக வரும். கவலைப்படாதீங்க. நான் நிறைய விஷயத்த பப்ளிக்காக சொல்ல முடியாது. அதனால மகராசிக்காரங்க எதை பற்றியும் ஒரி பண்ணாதீங்க. தடைகளிலிருந்து நிவர்த்தி கிடைக்க போகுது. பிரச்சனையிலிருந்து சொல்யூஷன் கிடைக்க போகுது. செய்யாத பழிக்கு தண்டனை ஏற்றுட்டு இருந்தீங்கல்ல, செய்யாத குற்றத்துக்கு பொறுப்பேற்றுட்டு இருந்தீங்கல்ல, அதுலேருந்து வெளியில் வர போறீங்க. வெறும் காசுக்காக அலைஞ்சிங்கல்ல, அந்த அலைச்சலேருந்து எனக்கான அங்கீகாரத்துக்கு தவிச்சிங்கல்ல, இந்தான்னு பிரபஞ்சம் கொடுக்கும் அங்கீகாரத்தை. நிறைய அவார்டு வாங்குவீங்க இந்த மகர ராசிக்காரங்க. வாங்கின கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன இருந்தாலும் சரி, எந்த வேலை பார்க்குற இடத்துல அவார்டு, வெளியில் அவார்டு, ஏதோ ஒரு இடத்துல செலிபிரிட்டி ஆக போறீங்க. நான் சினிமாலலாம் இல்லை மேடம், பரவாயில்ல. உங்க அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருந்தாலும் நீங்க ஒரு ஆளை தெரிய போறீங்க. 4 பேர் தள்ளி போன மகர ராசிக்காரங்க 4 பேர் சேர்ந்து வந்து உங்களை பார்க்க போறாங்க. இருக்கிற இடத்த விட்டு அப்கிரேட் ஆக போறீங்க. இந்த வயது ஒருத்தவர்களுக்கு சூப்பரா இருக்கு. 40 வயதுலேருந்து 60 வயது கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஜெயிஷ்டமரா ஜெயிஷ்ட நீங்களே சொல்லிக்கோங்க, இப்பயே சொல்லிடுங்க, கொண்டாடுங்க. முடிஞ்ச என் வீட்டுக்கு கொரியர் பண்ணி விடுங்க ஸ்வீட்டை. அந்த அளவுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வருஷம் பராபவ வருஷம், உங்களுடைய பராக்கிரமத்தை காட்டக்கூடிய ஒரு இடமா இருக்கு மகரத்துக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அது உத்திரட்டாதி நட்சத்திரமா இருந்தா வேலையில் சிறப்பு. திருவோண நட்சத்திரம் மனசஞ்சலத்திலிருந்து விடுதலை. அவிட்ட நட்சத்திரம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றி. வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எந்திரவ. நிறைய பண ரீதியாக இந்த பிரச்சனையில இருந்து சரிப்பட்டு வருவீங்க. கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவை தேவை. வயிறு கழிவுகள் போறக்கூடிய இடம், இன்டைஜஷன் ப்ராப்ளம், ஃபுட்டு பிரச்சனை, ஃபுட்டு பாய்சன் ஆகிறதெல்லாம் இருக்கு. கவனமா இருக்கணும். செப்டம்பருக்கு மேல அப்படியே ஓகே. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாசம் தலைக்கு மேல ராகு வருவார். ஏதாவது ஆன்லைன் ஸ்கேம்ல நடக்காம மாட்டிக்கோங்க. அப்பா அதை நான் என்ன பண்ணுன்னு சொல்றேன். இப்போதைக்கு இதை பத்திரமா இருந்துக்கோங்க. இந்த வருடம் முழுமையும் மகரத்திற்கு சிகரம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இனிதே மலர காத்திருக்கிறது. இவ்வளோ நல்லா இருக்குன்றீங்க, சரி பார்ப்போம், நம்புவோம். நல்லா தான்ப்பா இருக்கு, நம்புங்க. சூப்பரா இருக்க போறீங்க. மகராசிக்காரர்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய விடும், குலதெய்வ வழிபாடு. அதோட சேர்ந்து மேக்சிமம் முடியும் அப்படின்னா லட்சுமி வழிபாடு பண்ணுங்க. ஒரு தடவை திருப்பதி போயிட்டு வாங்க. நிறைய புற்றோடு கனெக்ட் ஆவீங்க இந்த தடவை. எங்கேயாவது புத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நிமிஷம் நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க. புத்து மண் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. வருமானம் வேற லெவலில் வரும். சீக்ரெட் இதெல்லாம் யாருக்கும் சொல்லித்தர மாட்டேன், உங்களுக்கு மட்டும் சொல்றது பப்ளிக்கா. எங்கேயாவது புத்து மண்ணு கிடைச்சா எடுத்து கண்ணில் ஊற்றிட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸில் வச்சுக்கோங்க. அதை வச்சு நைட்டு படுத்து தூங்கிப்பாரு. பிரச்சனையிலேருந்து சொல்யூஷன் கிடைக்கும். மனக்லேதத்துலேருந்து வெளில வந்துடுவீங்க. இல்லாட்டி எதுக்கு இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட போகுது. ஸோ மகராசிக்காரர்களுக்கு இந்த பேசுகிற நிமிஷம் அவ்வளோ எனர்ஜியாக இருக்குது. உங்களுடைய குலதெய்வத்துடைய அருள் அப்படியே ஆக்குபை பண்ணுது. ரொம்ப நல்லா இருக்கு. பெண் தெய்வ உங்களை இந்த தடவை புரட்டி போட போகுது. கன்னி தெய்வத்துக்கு வழிபாடு செய்யணும்னு ஒன்று வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அது போய் பண்ணிட்டு வாங்க, எல்லாம் சரியா போகுது. மகராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்குப்பா. சிகரம் தொடக்கூடிய வருடமாக இந்த பராபர வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது.